அனைவருக்கும் வணக்கம். உளவியல் தொடர்பான காணொளிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களின் உளப்பகுப்பாய்வு அறிவியல் என்ற ஆராய்ச்சி முடிவுகளை அடிப்படையாக கொண்டு நாம் பார்த்து வருகிறோம். அதில் நான் சென்ற காணொலியில் நாம் எதை பற்றி பார்த்தோம் என்றால் ஈகோ என்பதை பற்றி பார்த்தோம். அந்த ஈகோ என்பது எந்த மனதில் இருக்கக்கூடியது, அதாவது நனவு மனமா அல்லது நனவிலி மனமா என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இதுவரை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் ஒரு மனிதனுக்கு 2 மனங்கள் தான் இருக்கின்றன என்பதை வலியுறுத்தி வந்தார். ஆனால் அதனை அடுத்து 3ஆவதாக அவருடைய கண்டுபிடிப்பில் இன்னொன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அதுதான் நனவடங்கு மனம் என்பது. நனவடங்கு மனம் என்பதை ஆங்கிலத்தில் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். முதலில் நாம் நனவு மனம் என்பதை பற்றி சிறிதளவு பார்த்து விடுவோம். நனவு மனதின் அடங்கல்களாக எவையெல்லாம் இருக்கின்றன என்றால், ஒன்று புலனறிவு. புலனறிவு என்றால் கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல் மற்றும் தொடுதல் உணர்வு. இது போன்ற பொறிகள் உணரும் அறிவுகளை அறிந்து கொள்வது நனவு மனம், அது கான்சியஸ் மைண்ட். அதே நனவு மனதில் ஈகோ என்கிற ஒரு அடங்கலும் இருக்குது. இந்த ஈகோ என்பது என்னவென்றால் தன்னிலை உணர்வு, தான் என்ற அந்த உணர்வு தான் ஈகோ என்பது. இந்த ஈகோ என்பது ஒரு மனிதனின் தற்காப்பையும் பேணக்கூடியது. இது இந்த நனவு மனதில் இருக்கக்கூடிய அடங்கல்கள். அடுத்ததாக இந்த நனவடங்கு மனதில் என்னவெல்லாம் இருக்கின்றன என்றால், நனவு மனத்தில் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களின் பதிவரையாக இந்த நனவடங்கு மனம் இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த ஈர்ப்பியல் ஒன்றை சொல்வார்கள். நாம் எண்ணும் எண்ணத்தை நாம் அடிக்கடி எண்ணினோம் என்றால் அது சப்கான்சியஸ் மைண்ட் என்கிற அந்த மனதில் போய் பதிந்து கொள்ளும். இது பரவெளியுடன் தொடர்பு கொண்டு நாம் எண்ணியதை ஈர்த்து வரும் என்றெல்லாம் கூறுவார்கள். இது உண்மைதான். இதை பற்றி நாம் பிற்காலத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த நனவடங்கு மனம் என்ன செய்கிறது என்றால், நனவு மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களை பதிந்து வைத்துக் கொள்ளும் பதிவரையாக விளங்குகிறது. இந்த நனவடங்கு மனம் இன்னொரு வேலையையும் செய்கிறது. இது நனவிலி மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை தணிக்கை செய்யும் வேலையையும் செய்கிறது. அடுத்ததாக இந்த நனவடங்கு மனதில் ஈகோ என்கிற அந்த தன்னிலை உணர்வின் பரப்பு அதிகம், ஆனால் புலனறிவு கிடையாது. அடுத்ததாக இந்த நனவடங்கு மனதை நனவு மனம் எளிதில் எட்டக்கூடும். ஆனால் நனவு மனம் எளிதில் எட்ட முடியாத பரப்பு தான் நனவிலி மனம் என்பது. அதாவது முதலில் நனவு மனம் இருக்கும், அதாவது கான்சியஸ் மைண்ட். இந்த நனவு மனமானது எளிதில் நனவடங்கு மனதை எட்டக்கூடும். ஆனால் இதே நனவு மனம் நனவிலி மனதை எளிதில் எட்ட முடியாது, ஏனென்றால் அதுதான் ஆழ்மனம் என்பது. அடுத்ததாக இந்த நனவடங்கு மனதின் முக்கியமான வேலை என்னவென்றால் மனனம் செய்வது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு நாம் ஒரு செய்தியையோ அல்லது எதையோ படிக்கிறோம் என்றால் அந்த செய்திகள் அனைத்துமே நனவு மனதில் பதிய வைக்க முடியாது. ஏனென்றால் நனவு மனம் என்பது எந்த ஒரு செய்தியையும் எந்த ஒரு கருத்துக்களையும் பதிய வைக்கக்கூடிய இடமாக நனவு மனம் இருக்காது. எல்லா செய்திகளுமே எல்லா எண்ணங்களுமே பதியக்கூடிய இடம் நனவடங்கு மனம்தான். எடுத்துக்காட்டிற்கு நாம் ஒரு மொழி பேசுகிறோம் என்றால் நாம் எண்ணத்தில் எழும் அந்த கருத்தை சொல்லாக மாற்றி அதை வெளிப்படுத்துவது நனவடங்கு மனம். எடுத்துக்காட்டுக்கு நாம் ஒரு மொழியை கற்கிறோம் என்றால் அந்த மொழியில் உள்ள சொற்கள் எல்லாம் பதிய வைக்கப்படுவது நனவடங்கு மனம்தான். நாம் படிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அனைத்துமே நனவடங்கு மனதில் தான் பதிய வைக்கப்படுகின்றன. ஒருவருக்கு நனவடங்கு மனம் சிறப்பாக இல்லை என்றால் அவரால் எதையுமே எளிதில் மனனம் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இந்த நனவடங்கு மனம் என்பதை எண்ணத்தின் பதிவரை என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நனவிலி மனம். இந்த நனவிலி மனம் என்பது என்னவென்றால், இவற்றிலும் கருத்துக்கள் தான் பதிய வைக்கப்படுகின்றன. குறிப்பாக இவற்றில் அதிகமாக இருப்பது பால் உணர்ச்சிகள், குழந்தை பருவத்தில் ஏற்பட்டிருக்கும் பதிவுகள். இது போன்ற பதிவுகள் தான் இந்த நனவெளி மனதில் அதிகமாக இருக்கின்றன. அதிகமாக இந்த நனவெளி மனதில் இருந்து கொண்டு இயக்கக்கூடியது எதுவென்றால் பாலுணர்ச்சிகள், இந்த பாலுணர்ச்சி எண்ணங்கள். அடுத்ததாக உள்ளுணர்ச்சிகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்ச்சிகள் இந்த நனவெளி மனதில் இருந்து கொண்டுதான் ஒரு மனிதனை இயக்குகின்றன. அடுத்ததாக இந்த நனவெளி மனதில் இருந்து எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் இந்த நனவடங்கு மனம் என்ன செய்யும் என்றால் இடையில் இருந்து கொண்டு அவற்றை தணிக்கை செய்யும் வேலையை செய்கின்றன. இந்த தணிக்கை செய்யும் வேலையை எது செய்கின்றது என்றால், அவற்றில் அதிக பரப்பளவில் இருக்கக்கூடிய ஈகோ என்கின்ற அந்த தன்னிலை உணர்வு தான் இந்த தணிக்கை செய்யும் வேலையை செய்கின்றன. எதனால் என்றால், ஈகோவின் முக்கிய பங்கு என்னவென்றால் ஒரு மனிதனை காத்து வைத்திருப்பதுதான் இந்த ஈகோவின் முக்கிய பங்கு. காப்பது என்றால் அவரை இடையூறில் இருந்து காப்பது மட்டும் கிடையாது. ஒரு சமுதாயத்தில், ஒரு குமுகாயத்தில் அந்த மனிதனின் மதிப்பை கூட காக்கும் வேலை இந்த ஈகோ செய்கிறது.
எனவேதான் பாலுணர்ச்சிகளை அதிகமாக இது தணிக்கை செய்கிறது. இந்த நனவடங்கு மனம் நனவிலி மனதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை தணிக்கை செய்து அதன் பிறகுதான் நனவு மனத்திற்கு அனுப்பும். நனவு மனம் தான் எதையுமே செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றன. எனவே ஒரு மனிதனுக்கு நனவு மனமும் முகன்மையானது, நனவடங்கு மனமும் முகன்மையானது, நனவிலி என்பது முகன்மையானது. நனவிலி என்பதுதான் உள்ளுணர்ச்சிகளின் இருப்பிடமாக இருக்கின்றன. நனவடங்கு என்பது எண்ணத்தின் பதிவரையாக இருக்கின்றன. நனவு மனம் என்பது எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் கருத்தாக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் இடமாக இருப்பது நனவு மனம் என்பதே. இரண்டாவது, புலனறிவுகளின் தொடர்பில் இருப்பது நனவு மனம் என்பதே. எனவே இன்றைய பதிவில் நாம் நனவு மனம் என்றால் என்ன என்பதை பற்றியும், நனவடங்கு மனம் என்றால் என்ன என்பதை பற்றியும், நனவிலி மனம் என்றால் என்ன என்பதை பற்றியும், அவற்றில் இருக்கக்கூடிய அடங்கல்களை பற்றியும் பார்த்தோம். ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எப்படி கருதுகிறார் என்றால், நனவு மனதையும் நனவடங்கு மனதையும் ஒரே இடத்தில் வைத்துதான் பார்க்கிறார். அதாவது நனவு மனதின் இன்னொரு பகுதி தான் நனவடங்கு மனம் என்றும் அவர் கருதுகிறார். ஆனால் இந்த நனவடங்கு மனம் எண்ணத்தின் பதிவறை என்பதுதான் உண்மை. நனவிலி என்பதை ஒரு தனிப்பகுதியாகவே அவர் கருதி வந்திருக்கிறார் தொடக்கத்திலிருந்து. ஏனென்றால் நனவிலியில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த பாலுணர்ச்சியின் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகின்றன என்பது அவருடைய கொள்கையாகவே இருந்து வந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 3 மனங்களை பற்றி தெளிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.